தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பி வைக்க இருந்த பாகிஸ்தான் ராணுவ நிலையை தாக்கி அழித்தது எல்லை பாதுகாப்பு படை. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? ஜம்மு காஷ்மீர்ல தொடர்ந்து எல்லை பகுதிகளில் இந்த பதற்றமான ஒரு நிலை நீடித்து வருகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி மூலமாக தொடர்ந்து தாக்குதல் ஒரு பக்கம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில சம்பா மாவட்டத்தில் அந்த எல்லையோர பகுதி மூலமாக உள்ளே நுழைய முயன்ற இந்த பயங்கரவாதிகளை 7 பேரை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது எல்லை பாதுகாப்பு படை. இது ஏற்கனவே இந்த தகவல் வெளியாகி இருந்த நிலையில அதனுடைய வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 7 பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை எல்லை பாதுகாப்புடைய நடவடிக்கை நாம் பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீர்ல எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இந்திய ராணுவம் நேரடியாக அங்கே எல்லைகளை பாதுகாக்கிறது. சர்வதேச எல்லை என்று வகுக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் எல்லை பாதுகாப்பு படை அங்கே எல்லை பாதுகாக்கிறது. இந்த நிலையில்தான் சம்பா என்ற ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியான சம்பா என்ற பகுதி வழியாக தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றிருக்கிறார்கள். இந்த ஊடுருவல் முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவம் ஒரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய பாகிஸ்தானில் இருந்து இயங்கி வரக்கூடிய பயங்கரவாதிகள் ஒரு பக்கம் என்று 2 பக்கமும் இந்தியா ஒரு கடுமையான பதிலடியை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பி பாக் ராணுவம் பல்வேறு தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தளவுல தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தியது. பொதுமக்கள் மீது எந்த விதமான தாக்குதல் நடத்தியதாகவும் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இதை இந்திய பாதுகாப்பு துறையும் முழுமையாக மறுத்து இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுல தொடர்ந்து அவர்கள் பொதுமக்களை தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் பகல்காமில் பொதுமக்களை தான் தாக்கியிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த ஆபரேஷன் சிந்தூரே உருவாகி இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ந்து எல்லை பகுதியில் இருந்து பீரங்கிகள் மூலமாக பொதுமக்கள் குடியிருப்பு நிலைகளை வைத்துதான் அவர்கள் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்துகிறார்கள். நேற்று வரை 16 பேர் அப்பாவி மக்கள் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய இந்த தாக்குதல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அங்கிருந்து அவர்களுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய 7 பயங்கரவாதிகளை இந்தியாவிற்குள் ஊடுருவ ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு பக்கம் உள்ளூர் தாக்குதல் என்பது உள்நாட்டிலேயே ஏற்படக்கூடிய அவர்களுக்கு எதிரான பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பது பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்களுக்கு எதிரான ஒரு நிலையை அவர்கள் காண்பித்து வருகிறார்கள். பலுச்சிஸ்தான் ஒரு பக்கம் தமிழ்நாடு கோரி நீண்டகாலமாக போராடி வருகிற பலுச்சிஸ்தான் ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குகிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளின் மீது தாக்குகிறது. நேற்று தினம் பாகிஸ்தானுடைய 12 ராணுவ வீரர்களை கண்ணுவெடி தாக்குதலில் கொண்டிருக்கிறது. இப்படி பாகிஸ்தானுக்கு பல்வேறு பக்கமும் அவர்களுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலும் பெரும் தாக்குதலுக்கும் அவர்கள் உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில இந்தியா நடத்தக்கூடிய நிலையில் அவர்கள் பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்கும் ஒரு தாக்குதலை இந்தியாவிற்கு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இதுதான் சூழல் என்று ஜம்மு காஷ்மீருக்குள்ளார இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் தங்களுடைய ஃபியூச்சர் சொல்லையும் இவர்கள் செயல்பட வைக்கலாம் என்று ஒரு திட்டத்துடன் பயங்கரவாத குழுக்களும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஏற்கனவே பாகிஸ்தானில் இருந்து அந்த பயங்கரவாதிகள் 100 பேர் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் ஜம்மு காஷ்மீர்ல இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு தொடர்ச்சியாக அங்கு பல்வேறு பாதுகாப்பு படையினர் அங்கு குவிந்திருந்து எந்தெந்த பகுதியில் எல்லாம் பயங்கரவாதிகள் இருந்தார்கள், எந்தெந்த பகுதியில் எல்லாம் பயங்கரவாதிகள் வசிக்கிறார்கள், அவர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் தங்கியிருந்த அந்த வீடுகளை எல்லாம் கண்டறிந்து அவற்றை எல்லாமே தரைமட்டமாக்கியது பாதுகாப்பு படை. இப்படி பயங்கரவாதிகளை சுற்றி ஜம்மு காஷ்மீரில் இருந்து எங்கும் அவர்கள் நுழைந்து கொள்ள முடியாத அளவிற்கு தீவிர ஒரு தேடுதல் வேட்டையை நடத்தினார்கள். அவர்கள் எல்லையை கடந்த பாகிஸ்தானுக்கு தான் சென்றிருக்க கூடும் என்று நம்பப்பட்டது. அது அந்த அளவிற்கு முழுமையாக ஜம்மு காஷ்மீர் முழுவதுமாக தேடி வந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் இந்த பதிலடியை சமாளிக்க முடியாமல் பயங்கரவாதிகளை ஊடுருவ வைத்து ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு திட்டத்துடன் இந்த பயங்கரவாதிகளை அனுப்பியிருக்கலாம். சம்பா பகுதியில பயங்கரவாதிகள் 7 பேர்
சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அதனுடைய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 7 பேரை சுட்டுக் கொன்ற அந்த வீடியோக்களையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இந்த சம்பா பகுதியில பொறுத்தவரை எல்லை பாதுகாப்பு படையினர் இந்த பகுதியில அவர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்கிறார்கள். இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில எப்பொழுதுமே இந்திய ராணுவம் அங்கே பகுதியில இருக்கும். மொத்தமாக 3324 கிலோமீட்டர் எல்லைகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் சரிபாதியாக பிரித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இவற்றில் சுமார் 740 கிலோமீட்டர் இந்த எல்லை கட்டுப்பாடு கோடு என்று சொல்வார்கள், எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது சர்வதேச எல்லையாக இது அங்கீகரிக்கப்படாத இந்த பகுதி. இந்த அங்கீகரிக்கப்படாத இந்த பகுதியில் தான் இந்திய ராணுவம் நேரடியாக பாதுகாப்பு பணியில் இருக்கிறது. மற்றபடி இந்த எல்லை சர்வதேச எல்லையாக வகுக்கப்பட்ட அதை அங்கீகரிக்கப்பட்ட அந்த பகுதிகள் எல்லாம் BSF பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல இந்தோ திபெத் பாதுகாப்பு படை இப்படி இருக்கிறது. இப்படி பல்வேறு பாதுகாப்பு படைகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த பாதுகாப்பு படையினர் தான் சர்வதேச எல்லைகளை எல்லாம் பாதுகாக்கிறார்கள். அப்படி இந்த சம்பா பகுதியில் நுழைய முயன்ற தீவிரவாதிகள், அந்த எல்லைகளை கடந்து நுழைய முயன்ற அந்த தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லை பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 தீவிரவாதிகளையும் சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அந்த காட்சிகள்ல 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த காட்சிகள், அதாவது பெரும்பாலான இந்த 3324 கிலோமீட்டர் எல்லைகள்ல ஒரு சில பகுதிகளில் இந்த பென்ஸ் அமைக்கப்படாமல், அதாவது இந்த முள்வேலி பாதுகாப்பு இருக்கும், இரட்டை முள்வேலி பாதுகாப்பு பல்வேறு பகுதிகளில் இருக்கிறது. ஒரு சில வனப்பகுதிகளில் பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்படாத சில இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் எல்லாமே எப்பொழுதுமே இரு நாட்டிற்குமே எல்லையை சரியாக கண்காணிப்பதில் எப்பொழுதும் சிக்கல் இருந்திருக்கிறது. அது போன்ற பகுதிகளில் எல்லாமே எளிதாக பயங்கரவாதிகள் ஊடுருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படிதான் சம்பா என்ற இந்த பகுதியில் ஊடுருவதற்கு முயன்ற தீவிரவாதிகள் 7 பேர் எல்லை பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 7 பேரையும் தற்போது 7 பேர் கொல்லப்பட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே அங்கே அதற்கான கண்காணிப்புல இருந்த தொடர்ந்து பதற்றத்தில் அந்த எல்லை பகுதியில் இருந்ததுனால எல்லை பாதுகாப்பு படையினர் இந்திய ராணுவம் முழு வீச்சில் எப்பொழுதும் அந்த கண்காணிப்பில் இருந்தார்கள். யாரும் அந்த எல்லையை கடந்து உள்ளே நுழைந்து விட முடியாத அளவிற்கான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அப்படிதான் சம்பா பகுதி வழியாக நுழைய முயன்ற பயங்கரவாதிகள் 7 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 பேர் நுழைவதற்கு முன்பான அங்கு தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்ததுனால இந்த நடவடிக்கை எல்லை பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தளவுல இந்தியாவினுடைய பதிலடியை சமாளிக்க முடியாமல் அவர்கள் இது போன்ற ஒரு முறையை எப்பொழுதுமே கையாண்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தை துணை கொண்டுதான், பயங்கரவாதத்தை முன்னிறுத்திதான் அவர்கள் தங்களை எப்போதுமே அதற்கு பின்னிருந்து அவரை தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு பல்வேறு நடவடிக்கைகளை பார்க்கலாம். இந்தியாவில் நடந்த, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், இதற்கு முன்பு நடந்த அந்த ஜம்மு காஷ்மீர் நடந்த பல்வேறு தாக்குதல், அதே போன்று மும்பையில் நடந்த இந்த தாக்குதல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.